இன்னைக்கு குட் மார்னிங் தமிழாவோட தினமொரு விஐபி பகுதியில் காணொலி வாயிலாக நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய பிரபலம் யாரு அப்படின்னா பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸின் மீது கொண்ட ஈர்ப்பால பாமகவோட தொண்டரா சேர்ந்து படிப்படியாக வளர்ந்து இப்போ கட்சியோட மாநில இணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய சேலம் மேற்கு தொகுதி எம்எல்ஏ பாமக சட்டமன்ற கொறடா என பல்வேறு பதவிகளை அலங்கரிக்கக்கூடிய திரு அருள் அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியின் குட் மார்னிங் தமிழ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. எப்படி இருக்கீங்க சார்? வணக்கம். நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியினுடைய வாசகர்களுக்கும் உங்களுக்கும் எனது இனிய காலை வணக்கங்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நலமா இருக்குங்க. தீவிரமான ராமதாஸோட பக்தரா இருந்த நீங்க அரசியல் உங்களுக்கு எப்படி ஈடுபாடு வந்துச்சு? இது சொல்லணும்னா ஒரு பெரிய ஒரு வரலாறு. எப்படின்னா 1988 89களில் சேலம் பாரதி வித்யாலயா பள்ளி மரவணையில் இருக்கிற பாரதி வித்யாலயா பள்ளியில் நான் +1 88 89 +1 +2 படிச்சுட்டு இருந்தோம். அப்போ அப்பா பேசிக்கலாக ஒரு விவசாயி, அப்புறமேல ஆசிரியர். அப்படி ஆசிரியர்களுக்கு எப்படின்னா எப்பவுமே ஒரு இனப்பற்று கொஞ்சம் இருக்குதான் செய்யும். அந்த அடிப்படையில் எங்கள் மருத்துவர் ஐயா அன்றைக்கு வன்னியர் சங்கம் என்ற அமைப்பை துவங்குகிறார். துவங்கும் பொழுது தமிழ்நாடு முழுக்க அவர் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் டவுன் பஸ்ஸில் தான் வருவார். வந்துட்டு அப்படியே படிப்படியாக அவருக்கான ஒரு ஈர்ப்பு கூடுகிறது. அப்போ 88 80 காலங்கள்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் அவர் எப்போ வந்தாலும் வரும். அப்போ 89 நான் நினைக்கிறது +2 படிச்சுட்டு இருக்கிறேன். என்னுடைய தம்பி அப்போ 10th படிச்சுட்டு இருக்காரு. எங்கள் அப்பா அப்போ தாரமங்கலத்தில் ஒரு நிகழ்ச்சி. ஐயா வந்தால் 4 ரோட்டில் நம்ம நேஷனல் ரோட்டில் தான் தங்குவார். அந்த நேஷனல் ரோட்டில் தங்கிறதுக்காக எங்கள் அப்பா பார்க்கறதுக்காக கூப்பிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடி ஐயாவுடைய கான்வே கிளம்பி வந்துருச்சு. நாங்கள் 4 ரோடு, இப்போ இருக்கிற 4 ரோடில் இன்னைக்கு இருக்கிற 4 ரோடு பிரம்மாண்டமான 4 ரோடு. அன்னைக்கு ஒரே ஒரு வண்டி போகும், ஒரு வண்டி வரும், சின்ன சாலையாக தான் இருக்கும். அந்த பெட்ரோல் பங்க் அப்போ இருந்துச்சுங்க. அந்த பெட்ரோல் பங்க் பக்கத்தில் நின்று சைக்கிள், அப்பா சைக்கிளில் நாங்கள் ட்ரிபிள்ஸ் போகிறோம். என் தம்பி முன்னாடி வந்துடும், நான் பின்னாடி வந்துக்கிறேன். சைக்கிள் ஓரம் கட்டிட்டு நின்று பார்க்குறோம். அப்போ ஐயா என்னென்னா அப்போ வெள்ளை கலர் அம்பாசிடர் 1819 அந்த கார் நம்பர் இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குங்க. அப்படியே கையை எல்லாத்தையும் கூட்டம் வழிநடுக்க கூட்டம் 100 காரில் ஐயா பயணம் பண்ணுறாங்க. எல்லாத்தையும் அப்படி கையாட்டிகிட்டே போகிறாரு. நான் முன்னாடி சொல்லியிருக்கிறேன். அப்படி கையை என்னை பார்த்து ஆட்டும் பொழுது அந்த 2 கண்ணு என்னை அப்படியே சுண்டி இழுத்துச்சு. அந்த ஒரு ஈர்ப்பு தான், அந்த ஒரு நிமிடம். அன்னைக்கு அந்த தலைவர், அப்பா இப்படி ஒரு மாபெரும் தலைவர் நம்மளை பார்த்து கையாட்டுறாரு, இவரு நம்மளை அருள்னு சொல்லி பேர் சொல்லி கூப்பிட்டா எப்படி இருக்குங்கிற என் மனசுக்குள்ள ஒரு ஒரு ஆசை. அந்த ஆசை தான் என்னை மருத்துவர் ஐயாவுடைய தொண்டனாக சீடனாக மாற்றியது.